சேனலில் குழந்தைங்க யூனிஃபார்மாக நம்ம எப்படி ஈஸியாக துவைச்சி எடுக்கலாம்னு பார்க்கலாம். அதுவும் கையில் அலசாமலே எப்படி துவைக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில். எல்லார் வீட்டிலையும் ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்கும், சில பேர் வீட்டில் இருக்காது. அவங்களுக்கான இந்த டிப்ஸ் தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 3 செட்டு யூனிஃபார்ம் வந்து நான் வாஷிங் மிஷினில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நான் எதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் மிஷின்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அதுவே துவைச்சி அதுவே வந்து நல்லா அலசி கொடுத்துரும். ஆனால் நம்மளால் அந்த மாதிரி அலச முடியாது. இந்த மாதிரி நார்மல் மிஷின் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி அலச முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்மளும் அலச முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம எப்படிலாம் அலச போகிறோங்கிறது உங்களுக்கும் புரியும். இப்போ நான் வந்து லிக்விட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நீங்கள் யூனிஃபார்ம் போடுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லிக்விட் ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட் யூனிஃபார்ம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கரைகளுமே ரிமூவ் ஆகுது. இப்போ பாருங்கள், நம்ம எப்போவுமே வந்து டெய்லி யூஸ் வந்து லோலே பண்ணலாம். ஆனால் வந்து யூனிஃபார்ம் போடும்போது மட்டும் ஹெவியில் வந்து ரன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிஷினில் ரன் பண்ணியாச்சு. ரன் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், எல்லாமே ரன் ஆகிடுச்சு. ஒரு தடவை ரன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை வந்து காலர் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். காலரில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அழுக்குகள் இல்லை. ஒருவேளை அதிகமாக அழுக்கு இருந்துச்சுன்னா பசங்களுக்கு ஒரு வாட்டி ரன்னிங் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி கையால் இந்த மாதிரி கசக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கசக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலரில் வந்து அழுக்கு வந்து ரிமூவ் ஆகும். எப்போவுமே ஒரு வாட்டி ரன்னிங் பண்ணதுக்கப்புறமா கசக்கி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம கசக்கிட்டு நம்ம போடுறதை விட இந்த மாதிரி ஒரு வாட்டி ரன்னிங், அதுவே 2 டைம் வந்து ரன் பண்ணிக்கோங்க. இது வந்து 3 வாட்டி தான், 3 பக்கெட் வச்சு நம்ம வாஷ் பண்ண போகிறோம். அதே தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ப்ரஷ் போட்டு தேய்க்கணும்னு இல்லை, ப்ரஷ் போடாமல் 2 கையாலும் வந்து இந்த மாதிரி கசக்கி எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து அழுக்கு ரிமூவ் ஆகிடும். எப்போவுமே வந்து 2 தடவை ரன் பண்ணிக்கோங்க. நார்மலாக ரஃப் யூஸ் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு தடவை பண்ணால் போதும். இந்த மாதிரி யூனிஃபார்ம்ஸ்னால் பார்த்திங்கன்னா 2 டைம் வந்து ரன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வாட்ரு வந்து எடுத்ததுக்கு எதுக்காக நான் இப்போ பக்கெட்டில் பிடிக்கிறேன் அப்படின்னா, இந்த தண்ணியில் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியிலே வந்து நம்ம காலுக்கு போடுற மேட்டு, அதுக்கப்புறமா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கிளாத்தெல்லாம் வந்து நம்ம ஊற வச்சு துவைச்சி எடுத்துக்கலாம். அதனால் வந்து நான் பக்கெட்டில் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி எல்லாமே பிடிச்சது, இதில் நுரைகள் இருக்குது. நம்ம வந்து மேட் எல்லாமே ஊற வச்சு துவைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஒருவேளை அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போகலன்னா இந்த மாதிரி பைப்பில் வந்து தண்ணி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, ஒரு தடவை இந்த மாதிரி மேலே வந்து தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதாவது வந்து ஓப்பனில் இருக்குது பார்த்திங்களா, தண்ணி வந்து போகிற டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி பிடிச்சிட்டு ஒரு தடவை ரன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு தடவை ரன் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமே 3 டைம் தான் நம்ம வந்து அலச போகிறோம். இப்போ அலசத்துக்காக தான் ரன் பண்ணி எடுத்துருக்கேன். 3 பக்கெட் நம்ம தண்ணி அலசுவோம். அதே மாதிரி தான் 3 வாட்டி நம்ம அலச போகிறோம். அதாவது வந்து 2 தடவை ரன் பண்ணி துவைச்சிருக்கோம், ஒரு தடவை வந்து அலசியிருக்கேன். பாருங்கள், நல்லா அலசியாச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாமே மறுபடியும் வந்து வெளியே விட்டுடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் நுரை அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து மேட்டுனா துவைச்சிக்கலான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்து தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2வது வாட்டி, இதை தான் 2வது வாட்டி ரன் பண்ண போகிறேன். அதாவது 2வது வாட்டி அலச போகிறேன். ஃபஸ்ட்டு வாட்டி அலசி தண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. 2வது வாட்டி ஒரு தடவை மேலெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு தடவை அலசி எடுத்துக்கலாம். ரெண்டாவது வாட்டி ரன் பண்ணியாச்சு. 2வது வாட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை ஒரு வாட்டி ரன் பண்ணியாச்சு. அதாவது வந்து ஒரு வாட்டி அலசியாச்சு. 2வது தடவை பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் அழுக்குகள் வந்து கம்மியாக இருக்குது. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள். 2வது வாட்டி அலசியாச்சு. ஃபஸ்ட்டு தடவை 2 வாட்டி அலசியாச்சு. இப்போ அலசின தண்ணியை வந்து நம்ம வந்து கீழே விட்டுடலாம். இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு.
தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். கிளாத்து கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்குது. நான் போட்டதை விட நல்லாவே லுக்காக இருக்குது. கையில் துவைச்ச மாதிரியே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கம்ஃபர்ட் போட போகிறோம். அது 2 டைம் அலசியாச்சு. இது 3வது தடவை, அதாவது 3 பக்கெட் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் 3வது தடவை. 3வது தடவை பக்கெட்டை தான் நம்ம கம்ஃபர்ட் போட போகிறோம். ஒரு வாசனைக்காக, குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க இல்லையா, கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக கம்ஃபர்ட் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஒரு தடவை இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், 3வது தடவை தண்ணி பிடிக்கும்போது பாருங்கள் எந்த வித சோப்பு நுரையுமே இல்லை. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் போட போகிறோம். இது வந்து ஃபைனலாக கம்ஃபர்ட் போட்டு இந்த துணிகளை நம்ம எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த தண்ணி வேஸ்ட் ஆகி நினைக்காதீங்க. இதில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை போட்டு ரன் பண்ணி துவைச்சி எடுத்துக்கோங்க. கம்ஃபர்ட் போட்டுட்டு நம்ம 2 நிமிஷம் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம துணிகளை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த கம்ஃபர்ட் போட்டதுக்கு உடனே எடுக்கும்போது விட ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தோன்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கையால் துணிகளை அலசவே இல்லை, ஆனாலும் ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் யூனிஃபார்ம்னால். இதே போல் நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக் மிஷின் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த வித புளியில எந்த வித நுரையுமே வரல பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து அலசி கொடுத்துருச்சு. நம்ம 2 வாட்டி, அதாவது வந்து 2 வாட்டி ரன் பண்ணால் 2 வாட்டி அலசினேன். 3வது தடவை கம்ஃபர்ட் போட்டு துணிகளை எடுத்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக வந்துருச்சுல. இப்போ இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். குழாய் இல்லாதனால நான் வந்து பைப்பில் தண்ணி பிடிச்சிருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட டேப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து தண்ணி பிடிச்சிட்டு பண்ணுறதை விட உங்களுக்கு டைரெக்டாக பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு துணியை எடுத்துட்டேன் பாருங்கள். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நுரைகளே இல்லை. ரொம்ப சூப்பராக வந்து துணிகள் எல்லாமே அலசியாச்சு. இது போல் நீங்களுமே வந்து துணிகளை வந்து துவைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிஷினும் இல்லை எங்ககிட்ட, அதாவது வந்து நார்மலாக மிஷினுமே கிடையாது, நாங்கள் கையில் தான் துவைச்சிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கான வீடியோவும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். எப்படி துணி துவைக்கலாங்கிறத, அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இப்போ பாருங்கள், துணிகள் எல்லாமே ஆற விட்டாச்சு. துணிகளை காய போடும்போது திருப்பிட்டு போடுங்க. அதாவது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போடுறத விட பேக் சைடாக போகிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பாருங்கள், துணிகளும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். நோயின்றி வாழ்வும் நலமாக வாழ்வும். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.